கூகுள் ஷீட்ஸோட பிகினரா நீங்க அப்போ பேசிக்கான ஒரு கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ A1ல 10 இருக்கு, B1ல 12 இருக்கு. இப்போ சில நம்ம ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஈக்குவல் டு A1 பிளஸ் B1. இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு அந்த ஃபார்முலா வந்துருச்சு, அதோட வேல்யூவும் நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. இதை நான் அப்படியே ட்ராக் பண்ணேன் அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து A2 B2 A3 B3 A4 B4 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இப்படி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதான் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ். ஸோ இதை நம்ம ஃபார்முலாவை காப்பி பேஸ்ட் பண்ணாலும் ரோக்கு ஏற்ற மாதிரியும் காலமுக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளுக்கு ரிலேட்டிவாக பொசிஷன் சேஞ்ச் ஆகும். இது மேத்ஸ் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் பற்றி நான் ஃபுல் வீடியோவாக கூகுள் ஷீட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.